வசிய பொட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பாய் வசிய பொட்டு? அது எதுக்காக பயன்படுத்துவாங்க? அதை பயன்படுத்துறதால எதுக்காக அப்படி வசிய பொட்டுன்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு பெண் இருக்காங்க. மார்க்கெட்டிங் ஆண் வரலாம், பெண் வரலாம், ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு போகிறீங்க, இல்லை தன் கணவரை வசியம் பண்ணுறீங்க, இல்லை தன் லவ்வரை வசியம் பண்ணுறீங்க, ஆணுக்கு பெண்ணோ, பெண்ணுக்கு ஆணோ, யாருக்கு யார் வசியமை, யோக வசியமை, நிறைய மை இருக்குது. மரிஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம். வணக்கம் பாய். நீங்கள் கொடுக்குற பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய அந்த வசிய மைய பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். இப்போ வசிய பொட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பாய் வசிய பொட்டு? அது எதுக்காக பயன்படுத்துவாங்க? அதை பயன்படுத்துறதால என்ன நன்மை? வசிய பொட்டு நான் கூட நிறைய பார்த்தேன். அது ஆக்சுவலி அது வசிய பொட்டுன்னு நிறைய பேர் இது சொல்கிறது. ஆக்சுவலி வசிய மை தான் அதை பொட்டாக பயன்படுத்துவாங்க. பொட்டு மாதிரி. பொட்டுன்னா பொட்டு இல்லை, பொட்டு. அது தமிழ் நெத்தியில் வைக்க பொட்டு. அது பொட்டுன்னு சொல்லலாம், பொட்டுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படி வசிய பொட்டுன்னு சொல்லுவாங்கன்னா, இப்போது ஒரு பெண் இருக்காங்க, மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போது அவங்களால பெருசாக மை வச்சுட்டு போக முடியுமா? ஒரு பட்டையை வைக்க முடியுமா? முடியாது. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் பேசுகிறேன் பை, நான் பேசும்போது என் ஆப்போனட் ஆளுங்க நான் சொல்கிறதுக்கு ஆமாம் சாமி சொல்லணும், நான் சொன்னால் அவங்க கேட்கணும், நான் மார்க்கெட்டிங் ஒரு பொருள் விற்றாத அவங்க வாங்கணும், நான் லீடராக இருக்கும்போது நான் சொன்னால் அவங்க அதை செய்யணும், என் கையில் அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும், நான் அவங்க நம்ம அடிமைப்படுத்தலை, பட் நான் சொல்கிறது அவங்க செஞ்சால் போதும், நான் சொல்லும்போது அவங்க எதிராளி ஆப்போசிட் பர்சன் எதிர்த்து பேசக்கூடாது, அதுக்காக அதை செய்கிறது அந்த வசிய மை. இது பார்த்திங்கன்னா மை மூலிமா செஞ்சு தான் பொட்டாக வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஆண் வரலாம், பெண் வரலாம், ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு போகிறீங்க, இல்லை தன் கணவரை வசியம் பண்ணுறீங்க, இல்லை தன் லவ்வரை வசியம் பண்ணுறீங்க, ஆணுக்கு பெண்ணோ, பெண்ணுக்கு ஆணோ, யாருக்கு யாரோனோ வசியம் பண்ணலாமா? அந்த உறவில் ஒரு உண்மை இருக்கணும். அந்த உறவில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பழகியிருந்து ஒரு சண்டையில் பிரிஞ்சிருக்காங்க, சின்ன சின்ன மனக்கசப்பால் பிரிஞ்சிருக்காங்கன்னா மை மூலியமாக தேய்ச்சியோ நம்ம வர வைக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி ஷார்ட்டாக சொல்கிறேன்னு 3 நிமிஷத்துக்கு சொல்கிறேன். ஒரு ஆண் இருக்காங்க, லவ்வர், அவங்க தலைமையில் அப்ளை பண்ணாலும் அவங்க வசியமாவாங்க. அதே மையை அவர் வச்சுட்டு போய் அவங்கள பார்க்கணும், பார்த்தாலுமே வசியமாவாங்க. ஸோ ஒன்று. அதே மாதிரி ஒரு பொண்ணு தன் கணவருக்கு டெய்லி அப்ளை பண்ண இவங்க சொல்கிறத அவர் கேட்பார், அப்படியும் பண்ணலாம். அதே மையை அவங்க எடுத்தோன்னா தடுவு முடியலன்னா முதல்ல நீங்கள் ஐப்ரோலையும் வச்சுக்கலாம், இங்கேயும் பொட்டு மாதிரி அதான் அந்த பொட்டு மாதிரி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் டெய்லியும் பார்க்க பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்கள் முகத்தை இப்போ நார்மலாக பார்த்து திரும்புறதுக்கும் அந்த வசிய மையோட பார்க்குறதுக்கும் அட்ராக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், திரும்பது வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஒரு தடவை பார்த்து நம்ம மறு தடவை உங்களை பார்க்க தோணும், இன்னொரு தடவை பார்க்க தோணும், 3ஆவது தடவை உங்களை நெருங்க தோணும், 4ஆவது தடவை உங்களை பேச தோணும். அதுதான் வசியம் இழுக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்ணும் செய்யலாம். அதே மாதிரி இப்போ நான் ஒரு லீட்ரு என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க, நான் சொன்னால் அவங்க செய்யணுன்னா அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லீடராக இருக்கவங்க கூட அதை வச்சுக்கலாம். மார்க்கெட்டிங், நீங்கள் ஒரு பொருள் விற்க போகிறீங்க, இப்போ நான் பேசுகிறேன், டக்குன்னு பேசி ஒரு 50 பேருக்கு விற்றுணுன்னா அப்போ அதை வச்சுட்டு போய் நீங்கள் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் பண்ணலாம். ஒரு ஆர்டர் எடுக்க வரீங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு ஆமாசாமி போட தான் ஆர்டர் வைக்க முடியும். அப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு ஆமாசாமி போடணும்ல, ஆமாம் சொல்லணும்ல, அப்போ அந்த வசியமை வச்சு நீங்கள் சொன்னால் ஆமாம்மா கரெக்டாக தான் பண்ணி சொல்கிறது ஈஸியாக முடிஞ்சிடும். புரியுதுங்களா? ஸோ இதுக்காக தான் அதை பொட்டு மாதிரி பயன்படுத்துவாங்க. ஸோ ஆணுக்கோ, பெண்ணுக்கோ, பிஸ்னஸுக்கோ, தொழிலுக்கோ, வருமானத்துக்கோ, ஒரு ஹோட்டல், ஒரு கடை வச்சுருக்கீங்க, லைனாக 2 கடை இருக்குது, உங்களுக்கு இன்னும் ஓப்பனாக சொல்கிறோம் 3 கடை இருக்குது, 3மே ஒரு பிரியாணி கடைன்னு வச்சுங்க. ஒருத்தன் வண்டி சென்டராக நிப்பாட்டுறான், 3 கடையில் 3 ஓனர் உட்காந்துருக்காங்க. ஆனால் அந்த 3 ஓனரில் யார் அந்த வசிய மை பொட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கானோ அந்த கடைக்கு தான் நீங்கள் போவீங்க. 100% நான் சொல்லுவேன். அந்த 2 பேர் கடை உங்கள் மண்டைக்கு ஏறாது. அவங்க 3 பேரும் உங்களை பார்க்குறாங்க, ஆனால் நீங்கள் அவன் கடைக்கு தான் போவீங்க. அதுதான் அந்த வசியத்தன்மை. தெளிவாக புரிஞ்சிச்சா? இப்போ ஒரு 3 லைனாக ஒரு 3 பாத்திர கடை, ஒரு 3 டிஃபன் கடையோ, ஏதோ ஹோட்டலோ ஏதோ ஒன்று இருக்குது, நீங்கள் வண்டி நிப்பாட்டிங்கன்னா இவங்ககிட்ட விலை கேட்டு கிட்ட போயிட்டு அந்த கடைக்கு போயிடுவீங்க. ஏன்னா அவன் கடை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும், அவனை நீங்கள் பார்த்துட்டா போதும். புரியுதுங்களா? அதுதான் அட்ராக்ஷன். அந்த அட்ராக்ஷன் அதுதான் அந்த வசியத்தன்மை. ஸோ அந்த மாதிரி மை. பட் மைன்றது உண்மை, அது தடுவுறதும் உண்மை, அது அப்ளை பண்ண ரிசல்ட் வருதும் 100% உண்மை. என்ன சில பேருக்கு உடனே ஏற்றுக்கும், சில பேருக்கு லேட் ஆகும். ஆனால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில 100% ரிசல்ட் வரும். ஒன்று. அதே மாதிரி தொழிலுக்கு, வியாபாரத்துக்குலாம் அந்த மை வேறு, பிஸ்னஸுக்கு மை வேறு, கணவன் மனைவிக்கு மை வேறு, லவ்வர்ஸுக்கு வேறு. ஸோ நிறைய இருக்குது. ஒரே மை வாங்கி தன் ஒய்ஃபுக்கும் தடவிட்டு நீங்கள் பிஸ்னஸ்க்கும் தடவிட்டு போய் நடக்குமானா நடக்காது.
கணவன் மனைவிக்கு தடவுற மை வேறு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஸோ பிஸ்னஸுக்கு தடவுறது வேறு, வியாபாரம் பண்ணும்போது நின்று பண்ணுறது வேறு, ஒரு பாஸு ஒரு லீடருக்கு தடவுறது வேறு. ஆண் பெண் வசியமை, யோக வசியமை, நிறைய மை இருக்குது. புரியுதுங்களா? மையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான பேருங்க இருக்குது. புரியுதுங்களா? நான் நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. யோக வசிய மையெல்லாம் சொல்லுவேன், ராஜவசிய மையெல்லாம், ராஜவசியம் இருக்குது, ஆண் பெண்ணஸ் இருக்குது, பெண் ஆண் இருக்குது, ஆண் பெண் இருக்குது, தொழில் இருக்குது, பிஸ்னஸ் நிறைய இருக்குது. ஆனால் மையின்றது உண்மை. ஆனால் அது யார்கிட்ட வாங்குறது தயவு செஞ்சு ரொம்ப முக்கியம். சும்மா அந்த ஆன்லைனில் யூடியூப்பில் பார்த்து 2000 வைக்க மையம், 3000 வைக்க மையம், உன் பேர் தெரியாது, ராசி தெரியாது, குலம் தெரியாது, கோத்திரம் தான் எதுவுமே தெரியாது, மை கொடுத்து அப்படி வேலை செய்யும். என்ன வேலைக்கு கொடுக்குறேன் அது முக்கியம். இப்போ என்கிட்ட மை கேட்டோமே என்ன வேலை கேட்குறீங்க, எதுக்காக, அந்த மை தான் கொடுக்கணும். சம்மந்தமே மைக் வாங்கணும்னா அது பிரயோஜனமே இல்லை. அதே மாதிரி யார்கிட்ட வாங்கணுன்றது முக்கியம். கரெக்டாக வாங்கி கரெக்டான விஷயத்துக்கு அதை அப்ளை பண்ணிங்கன்னா 200% ரிசல்ட் வரும். சும்மா நான் பேசவே இல்லை பை, பழகவே இல்லை பை, சும்மா அந்த மையம் அவன் தள்ளணும் வசியம் எப்படி ஆவாங்க? உங்கள் மேலே ஒரு ஃபீல் வரும், ஆனால் வசியம் ஆக மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் அவன் பழகவே இல்லையே. அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவது பழகிருக்கணும் க்ளோஸாக, அப்போ தான் அது வசியத்தன்மை வரும். ஸோ அதுதான் அந்த வசிய மை பொட்டுன்னு சொல்லுவாங்க. மைன்றது முடியும். முடிஞ்சால் கரெக்டான ஆள்கிட்ட வாங்குங்க. இல்லை மாலிக் பை என்னை நம்பி வாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவளை கைட் பண்ணுறேன், நான் உங்களுக்கு கரெக்டான அரேஞ்ச் பண்ணி தரேன், நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். நான் கொடுக்குற மையை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சூப்பர் பாய். வசிய பொட்டு அப்படின்றதும் வசியமை அப்படின்றதும் ஒன்று தான் அப்படின்னு இந்த பதிவில் சொல்லியிருக்கீங்க. இந்த வசியமை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், ஒரே மையை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தெளிவான விளக்கமும் கொடுத்துருக்கீங்க. நன்றி பாய். நன்றி.